நினைக்கும் போது நிச்சயமாக பெருமிதம் கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு கொஞ்சம் ஒரு 3 வருஷம் இருக்கு, இந்த மைக் இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. ஏன்னா டெய்லி ஒரு 2 கூட்டம் நான் பேசி ஆகணும். அப்பதான் இல்லன்னா தனியாவது நின்று பேசிட்டு மெசேஜ் சொல்லுங்க, கூட்டமாக விரும்ப கை வச்சு பேசிட்டு அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்னோரா என்ற அமைப்பை நான் நிறுவிய தலைவர்களில் நானும் ஒருவர். சம்பந்தமே இல்லாம ஒவ்வொரு தெருவுக்கும் சென்று அந்த தெருவில் உங்கள் தெருவை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், குப்பைகளை வெளியே கொட்டாதீர்கள் என்று சொல்லி 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 5000 6000 கூட்டங்கள் 15 வருஷத்தில் நாம பேசியிருக்கோம். ஓரளவுக்கு ஒரு சென்னை சிங்கார சென்னையாக இருப்பதற்கு எங்க இயக்கம் காரணம். இப்பொழுது என்னுடைய பணி ஓய்வு பெற்ற காரணத்தினால் நான் அதிலிருந்து வெளியே இருக்கிறேன். இருந்தாலும் என் மனது சுத்தத்தை நினைக்கிறது. சுத்தம் சோறு போடும் அப்படின்னா அப்ப நம்பாளுங்க ரொம்ப கிணறு சார், எது சாம்பார் ஊற்றும் சார் நம்பாளுங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதுல வெட் பெயிண்ட் சொன்னா அப்ப தொட்டு பார்ப்பான். புல்மில் நடக்காதவங்க அது நடப்பான், பூக்களை பறிக்காதீங்கன்னா பறிப்பான். இவனுக்கு ஒரு அது மாதிரி ஒரு மென்டாலிட்டி. இது மாதிரி ஒரு 4 பேர் இருந்தாங்க நடக்கிறாங்க. இவங்களுக்கு வேற வேற இல்ல சார், நடக்கிறமா வந்தமான பேசுறதுக்கு வந்து உட்காந்து டைம் இல்ல, இவன் அதே தான் சுத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய இந்த பேச்சு பயிலரங்கத்தில் எப்படி பேசுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒருத்தர் கேட்டாரு, சார் நல்லா பேசுறீங்க, எப்ப இருந்து சார் நீங்க பேசுறீங்கன்னு. எங்க அம்மா சொன்னாங்க, நான் 1.5 வயசுல இருந்து பேசுறேன்னாங்க. ஏன்னா பேசுவதற்கு ஒரு கலை, அந்த கலையை உபயோகிக்க வேண்டும். ஒரே வார்த்தையை அந்த புருவங்கள் மேலே தூக்கும் போது இறக்கும் போது சற்றி மாற்றி பேசினாலும் எதிரே இருக்கிறவனுடைய மனது நொந்துவிடும். வாங்க அப்படின்னு சொன்ன அவ்வளவுதான், வரவே உள்ளே போக மாட்டான். வாங்க அப்படின்னு சொன்னா உள்ள போவோம். வந்துட்டாங்க இவங்களுக்கு மனசுக்குள்ள. சோ இதை போன்று ஒரு பேசுவதை ஒரு கலையாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக நான் இங்கு கேட்கத்தான் வந்தேன். இவர் முதல் ரவுண்ட்லயே நம்மளை விட்டாரு. இல்லன்னா இவங்க எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா பேசிக்கலாம். அதாவது ஒரு அந்த காலத்துல ஒரு அரசியல் கூட்டங்களுக்கு சொல்வார்கள், அரசியல் தலைவர் பெரம்பூர்ல பேசுகிறார் என்றால் மயிலாப்பூர், மாம்பலம், கிண்டி, அடையார் இங்கிருந்து எல்லாம் போவாங்க. அதே தலைவர் பெரம்பூர் இங்கிருந்து மயிலாப்பூர்ல பேசுறேன்னு அங்கிருந்து இங்க வருவாங்க. ஆனா கூட்டம் என்பது ஒன்றுதான், ஆனால் அது வளையம் என்று ஜெயகாந்தன் சொல்வார். அந்த புறா வளையம் விட்டால் அந்த வளைய புறாக்கள் மட்டும்தான் இருக்கும். அதை போன்று அல்ல. இவர்கள் எப்படி நடத்துகின்றார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக இங்க வந்தோம். பேச இருக்கும் பாராட்ட வேண்டும். பாராட்டுங்கள், நன்றாக பாராட்டுங்கள், மனதார பாராட்டுங்கள். அதில் உங்களுக்கு 10 பைசா செலவே இல்லை. இப்ப நான் வந்து பார்த்தோன்னு நினைச்சேன், என்ன சார் வரும்போது லலிதாமா கேட்டேன், என்ன சார் இங்க இந்த டீ பிஸ்கெட்ஸ் சாயங்காலம் பெறுவாங்களா அப்படின்னு. அதுக்கு ஒரு சண்டையே நடந்துச்சு என் எதிர்க்கு. இப்போ அதனால பாராட்டுங்கள். இப்படிதான் எல்லார்ட்டையும் நான் சொல்லியிருந்தேன், ஐயா யாரா இருந்தாலும் பாராட்டுங்கள் பாராட்டுங்கள். சரி சுபாஷ் சார் சொல்லிட்டாரு நம்ம பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு